Hi everyone. Last video exercise 14.2 பார்த்தோம். இப்போ வந்து division of algebraic expressions பார்க்கலாம். பேஜ் நம்பர் 224ல இருக்கு. இப்போ நம்ம நார்மலாக வந்து டிவிஷன்ஸ்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான். இப்போ 9 6 ஆர் 54னா டிவிஷன் ஃபேக்ட் என்னது? 54 divide 6 equal to 9. 54 இல்லைனா divide 9 equal to 6. இதே மாதிரி தான் நார்மலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் செய்கிற மாதிரி தான் நம்ம வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எப்படி வந்து டிவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3x இன்ட்டு 5x² ஈக்குவல் டு என்னது? இங்கே 3 5s ஆர் 15. x இன்ட்டு x² என்னது? x³ இப்போது இதை வந்து இதால் டிவைட் பண்ணோன்னா இது வரும். அதான் நமக்கு டிவிஷன் ஃபேக்ட். 15x³ மைனஸ் 5x² என்னது? 15 டிவைட் 5 என்னது? 3x³ x² கேன்சல் ஆகிறப்போ ஒரு x இருக்குது 3x. இதே மாதிரி தான் 15x³ டிவைட் 3x ஈக்குவல் டு என்ன வரும்? 5x² வரும். நம்ம நார்மலாக டிவிஷன் செய்கிற மாதிரி தான் இந்த அல்ஜிப்ராலையும் டிவிஷன் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான் அல்ஜிப்ராவில் டிவிஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ஏ மோனோமியல் பை அனதர் மோனோமியல். ஒரு மோனோமியல் அதாவது ஒரு டேர்ம் தான் இருக்கும். மோனோமியல்லாம் என்னது? ஒரு டேர்ம் தான் இருக்கும். இன்னொரு மோனோமியல் அதாவது இன்னொரு ஒரு டேர்ம் இருக்கிற எக்ஸ்பிரஷனால் நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 6x³ டிவைட் 2x இதை எடுத்துக்கலாம். 6x³ 2x டிவைட் பண்ணணும். இப்போ இதில் 6x³ எப்படி எழுதுவோம்? 6 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். 2x எப்படி எழுதுவோம்? 2 இன்ட்டு எக்ஸ். இப்போ இதால் டிவைட் பண்ணணும். அதாவது 6x³ டிவைட் 2x. இப்போ நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான். இங்கே என்னது? 1 2 is 2 3 2s are 6. அது மாதிரி எக்ஸுக்கு ஒரு எக்ஸுக்கு இன்னொரு எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 3x² இருக்குது. நம்ம இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். 6x³ பை 2x ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கோங்க? 6 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை 2 இன்ட்டு எக்ஸ். இங்கே எக்ஸுக்கு ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகி 1 2 is 2 3 2s are 6 என்னது? 3 இங்கே எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ x² இது ஆன்சர். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியும் செய்யலாம். இப்படி சிம்பிளாகவும் டேரெக்டாகவும் செய்யலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். எக்ஸாம்பிள் 13. Do the following divisions. First one -20x/4 divide 10x². Second one 7x² y² z² minus 14xy z. Solution. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். -20x/4 எடுத்துக்கலாம். இந்த 20ங்கிறதுல இதோட மல்டிபிள்ஸ் என்னதெல்லாம்? 2ஆல் டிவைட் பண்ணணும் வந்தது 1 2 is 2 10. 2ஆல் போட்டோன்னா அகெயின் 5 என்னது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 4 டைம்ஸ் இருக்குது. 10x² எடுத்தோன்னா 10 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். 10ங்கிறது 2 இன்ட்டு 5 எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 2 5s are 10. அதனால் -20x/4 பை 10x² எப்படி எழுதியிருக்கோம்? இதை வந்து அப்படி தான் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள் 2வும் 2வும் கேன்சல், ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல், 5வும் 5வும் கேன்சலு, எக்ஸ் வந்து எக்ஸு, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கும் கேன்சல். இப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குது. அப்போ 2x². இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 7x² y² z² மைனஸ் 14xy z. இதை அப்படியே எழுதிடலாம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 7 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் இன்ட்டு இசட் பை 14 என்னது? 2 7s are 14. அப்போ 2 இன்ட்டு 7 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். இதெல்லாம் சேமாக இருக்குது. 7 7 சேமாக இருக்குது. அப்போ 7 7 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு இசட், இங்கே ஒரு இசட். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இசட் இருக்குது. 1/2 xy z. ஆன்சர். நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ். பேஜ் நம்பர் 225ல் இருக்குது. டிவைட் ஃபர்ஸ்ட் ஒன் 24xy² z³ பை 6y z². சொல்யூஷன் 24xy² z³ வந்து 6y z² டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 24 எப்படி எழுதலாம்? ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுங்க. 2ஆல் போட்டோம்னா 1 2 is 2 2 2s are 4 அகெயின் 2 6 2s are 12 அகெயின் 2ஆல் போட்டோம்னா 3 2s are 6. இப்போ என்னது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் y into y z into z into z by 6 எப்படி எழுதலாம்? 2 3s are 6. அப்போ 2 into 3 into y into z into z. இப்போ இங்கே இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்கே
2 ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ரெண்டுமே 2 இருக்குது. அப்போ ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். 3 இருக்குது, 3யும் கேன்சல் பண்ணிடலாம். y இருக்குது, ஒரு y கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு z இருக்குது, அப்போ 2 zையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போது ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்குது, 2 2s are 4, இங்கே ஒரு x இருக்குது, y இருக்குது, z. டினாமினேட்டரில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இதுதான் ஆன்சர். 63 a squared b power 4 c power 6 divide 7 a squared b squared c cube. 3 into 3 into 7 into a squared na a into a into b power 4 na c power 6 na c 6 times by 7 into a into a into b into b into c into c into c. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். இப்போ 7 இருக்குது, இங்கேயும் 7, a இருக்குது, 2a இருக்குது, இப்போ 2aக்கு கேன்சல், 2b இருக்குது, 2b கேன்சல், கீழே 3c இருக்குது, அப்போ 3cயை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டர் உள்ளது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நியூமரேட்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 3 3s are 9, b square c cube. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், டிவிஷன் ஆஃப் ஏ பாலினாமியல் பை a மோனோமியல். அதாவது ஒரு பாலினாமியலை மோனோமியலை டிவைட் பண்ண போகிறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 4y³ + 5y² + 6y டிவைட் 2y. 4y³ + y² + 6y by 2y நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். 4y³ எப்படி எழுதணும், 2 × 2 × y × y × y. 5y² 5 × y × y + 6y 2 × 3 × y by 2y. இப்போ 2 × 2 × y × y × y by 2y plus 5 × y × y by 2y plus 2 × 3 × y by 2y. இதில் நம்ம 2 2 கேன்சல், y கேன்சல், இங்கே y மட்டும்தான் இருக்குது, y கேன்சல், இங்கே 2y இருக்குது, 2y கேன்சல். இப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, 2y² plus 5 by 2y plus 3. 2y² plus 5 by 2y plus 3 இருக்குது. இதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 14, டிவைட் 24 into x² yz plus xy² z plus xyz² by 8xyz. சொல்யூஷன். இதை வந்து 8xyz ஆல், இது வந்து என்னது ஒரு ட்ரைனாமியல், இதை 8xyz ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த செப்பரேட் மெத்தட்லேயே காமன் ஃபேக்டரில் எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம செப்பரேட் மெத்தட்லேயே பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த 24 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 24x² yz plus 24xy² z plus 24xyz² divide 8xyz. இது 3 டேர்ம்ஸாக இருக்குது. 3 டேர்ம்ஸையும் என்ன செஞ்சுக்கலாம், செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது 8xyz வந்து இந்த 3 டேர்ம்ஸுக்குமே காமனாக இருக்குது. அதனால் தனித்தனியாக என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இங்கே 24x² yz plus 8xyz இருக்குது. இங்கே 24 வந்து 8 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ 1 8 is 8, 3 8s are 24. 1xஐயும் 1xஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு y கேன்சல், ஒரு z கேன்சல். அதே மாதிரி இங்கேயும் என்னது, 1 8 is 8, 3 8s are 24. x கேன்சல், ஒரு y கேன்சல், z கேன்சல். அது மாதிரி இங்கேயும் 3 8s are 24, x கேன்சல், y கேன்சல், ஒரு zம் கேன்சல். அப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது, 3, இங்கே ஒரு x இருக்குது, 3x ப்ளஸ் இங்கே 3 ஒரு y இருக்குது, ப்ளஸ் இங்கே 3z இருக்குது. அப்போ இந்த 3 டேர்ம்ஸுக்குமே 3 வந்து காமனாக இருக்குது. அப்போ அதை எடுத்துடலாம். x ப்ளஸ் y ப்ளஸ் z. இதான் ஆன்சர். டிவிஷன் ஆஃப் ஏ பாலினாமியல் பை அனதர் பாலினாமியல். ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலை டிவைட் பண்ணுறது. அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 7x² + 14x டிவைட் x + 2. இது ரெண்டுலேயும் பாருங்கள் 7 காமனாக இருக்குது, 7 எக்ஸும் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸையும் வெளில எடுத்துக்கலாம். இப்போ மீதி என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 2 பை இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குது, 7x. இப்போ 7x மட்டும்தான் இருக்குது. இதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 15 பார்க்கலாம். டிவைட் 44 into x⁴ minus 5x³ minus 24x² by 11x into x minus 8. இதில் இந்த டிவிடன் எடுத்துக்கலாம். இது பாலினாமியல் இல்லையா, நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது காமனாக இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த டேர்மில் இருந்து ஏதாவது காமனாக இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 44 இருக்குது, இங்கே எல்லாத்துலேயுமே x² வந்து காமனாக இருக்குது. அப்போ x² எடுத்துக்கலாம். இப்போ மீதி என்ன இருக்கும், x² minus 5x² எடுத்துட்டாலும் இப்போ x இருக்கும், மைனஸ்
24. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஃபேக்டரைஸ் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா லாஸ்ட் எக்ஸசைஸில். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? இப்போ -24 எடுத்துக்கோங்க. இந்த 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 12s என்ன வரும், 24 வரும். ஆனால் நமக்கு வந்து என்னது மைனஸ் பண்ணால் வராது. அப்போது 3 8s எடுத்துக்கலாம். 3 8s 24 வருது. நமக்கு -5 வேணும். அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டால் என்ன ஆகும், -5 வந்துடும். மல்டிப்ளை பண்ணாலும் -24 வரும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்னதெல்லாம், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். அதாவது 44x² இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 டிவைட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 11x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 11 டேபிளில் இந்த 44 போகும். அப்போ அது 1 11 11 4 11s 44. ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸும் கேன்சல், ஒரு எக்ஸ் மைனஸ் 8ம் ஒரு எக்ஸ் மைனஸ் 8ம் கேன்சல் ஆகிடும். இப்போ என்னெல்லாம் இருக்குது, 4 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, 4x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. டினாமினேட்டில் எதுவுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 16, டிவைட் z இன்ட்டு 5z² மைனஸ் 80 பை 5z ப்ளஸ் z ப்ளஸ் 4. நம்ம இந்த டிவைடன் எடுத்துக்கலாம். z இன்ட்டு 5z² மைனஸ் 80. இது எப்படி எழுதலாம், z இன்ட்டு இங்கே ரெண்டுலேயுமே வந்து இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 5 வந்து காமனாக இருக்குது. அப்போ 5 வெளில எடுத்துடலாம். இப்போ z² மைனஸ் 80லேருந்து 5 எடுத்துகிட்டா என்ன இருக்கும், 16 இருக்கும். 16 5s 80. இப்போ z இன்ட்டு 5 இன்ட்டு z² மைனஸ் 16 எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, z² மைனஸ் 4² அப்படி தானே, a² மைனஸ் b² அந்த ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் எக்ஸசைஸில் படித்தோம்ல, அந்த ஐடென்டிட்டி படி எப்படி எழுதலாம், z ப்ளஸ் 4 into z minus 4. அதாவது என்னது, using third identity, a² minus b² equal to a plus b into a minus b. அதுபடி z plus 4 into z minus 4 எழுதியிருக்கோம். இப்போ 5z into z plus 4 into z minus 4 அப்படின்னு வந்திருக்கு டிவைடண்ட். இந்த டிவைடண்ட்டாக என்ன பண்ணலாம், 5z into z plus 4ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும், 5z எல்லாமே கேன்சல், z ப்ளஸ் 4 கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, z மைனஸ் 4 தான் இருக்குது. z மைனஸ் 4 இதான் ஆன்சர். Thanks for watching.